ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ராகு கேது பயிற்சி 2025 நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போறார், கேது என்ன செய்ய போறார், எந்த இடத்துக்கு வராரு, இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா, கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வருஷத்துல 2025 மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில ஒரே சமயத்துல இந்த ஒரே வருடத்திற்குள்ளார 4 கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல கூட பயிற்சி ஆகுது. முதல்ல சனி பயிற்சியில துவங்குது. இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது. மார்ச் கடைசியில ஏப்ரல்ல இருந்து சனி உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. கூடவே குரு மே 15ஆம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு. ராகு கேதுவும் சேர்ந்துக்குது. அது மே 18 நிகழுது. ஏன் நம்ம இந்த பதிவை முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா, உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும். இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா, நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும். நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும். அதற்காக தான் இந்த பதிவை நான் இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்கள் ஜெயிக்கணும், லைஃப்பில் நான் நல்லா இருக்கணும் சார், எனக்கு வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தைப்பட்டுட்டேன், கடனாளியாகவே இருக்கேன், என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை, எல்லா சேனல்லையும் நான் பார்க்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். இந்த பதிவை நீங்கள் பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம். அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ராகுவும் கேதுவும் வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் ரிவர்ஸில் நகர்வாங்க. அது உங்களை பொறுத்த அளவுக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டு ராகுவாகவும் 9ஆம் வீட்டு கேதுவாகவும் அமையிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்தானங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும். கூடுதலாக குரு வேற ஒரு பக்கம் அவர் 15ஆம் தேதியே பயிற்சி அடைஞ்சிடுறாரு. இப்போ உங்களுடைய ராசிக்கு குரு மே 15 அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு நகர்ந்துடுறாரு. 7ஆம் பார்வையே அவங்களுடைய ராசியே பார்க்கிறாரு. உங்களுடைய ராசியின் அதிபதியே அவரு தான். இப்ப குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. இது மற்ற ராசிகளுக்கே. தன்னுடைய வீட்டையே அவர் பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு சுப பார்வையாக பார்ப்பார். மற்றவங்களுக்கு நல்லது பண்றதை விட ஒரு நல்லவர், ஒரு நல்ல ஒரு மனிதர் தன்னுடைய ஆத்ம நண்பனுக்கு, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாருன்னு வச்சுக்கோம். அதே விஷயத்தை தன்னுடைய மகனுக்கு பண்ணுவதாக இருந்தால், தனக்கு செய்து கொள்வதாக இருந்தால், ஒரு பர்சன்டேஜ் ஆச்சும் இன்னும் அதிகப்படியான ஒரு இது இருக்கும் இல்லையா, ஈடுபாடு இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ராகுவும் கேதுவும் நன்றாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல குருவினுடைய பொசிஷனும் மிக நன்றாக வருகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் குருவினுடைய 7ஆம் பார்வை உங்கள் லைஃப்ல ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை தரும். இந்த இடத்துல அண்டர்லைன் போட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும். எஃபர்ட்ஸுங்கிறதுக்கு குறை வைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான உயர்வுங்கிறது நிச்சயம். 9ஆம் வீட்டு கேது எப்போதுமே அவர் ஞானத்தை தூண்டக்கூடியவர், ஞானவான். அவர் உங்களுடைய மனதில் தெளிவை உண்டாக்குவார். ஒரு மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நன்றாக இருக்கும். ஸோ இந்த கேதுவினால் உருவாகக்கூடிய ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்ல நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் மூலமாக வெளிப்படும். ஏற்கனவே குரு வேற பார்க்கிறாருன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிக சுபமானதாக அமையும். ஃபேவரபிள் ரிசல்ட்ஸை கண்டிப்பாக தரும். இப்ப எல்லாமே நல்லதா இருக்கா சார்,
எதுல நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அங்கேதான் வராரு. இப்ப வந்து நான் ஏற்கனவே ஒரு ராசிக்கு நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன். லக்கி பாஸ்கர்ல வரக்கூடிய ஆண்டனி மாதிரி ஒருத்தராச்சும் நம்ம லைஃப்ல நல்லது பண்ற மாதிரி வந்துட மாட்டாராங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும். உங்களுக்கு அந்த லக்கி பாஸ்கர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஆண்டனி வந்து மார்க் ஆண்டனியா வராரு, பாட்சால வர மார்க் ஆண்டனியா வராரு, லக்கி பாஸ்கர் ஆண்டனியா வரல. ஸோ உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு அவர் வந்து அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் வீட்டு சனியாக வந்து குருவில் அமர்கிறார், தனுசுவில் அமர்கிறார். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அவரை விட வந்து குரு வந்து வலிமையானவர், மிகவும் வலிமையானவர். அப்ப குருவுடைய வீட்டில் வரக்கூடிய ஒரு பாப கிரகத்தின் மீது குருவினுடைய பார்வையுமே விழுகிறது. இப்போ ஒரு போலீஸ் கமிஷனர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒரு போலீஸ் கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். அவர் இருக்கக்கூடிய இடங்கள்ல குற்றமே நடக்காது, ஒட்ட நறுக்கிடுவார். அப்படிப்பட்ட இடத்துல எவ்வளவு பெரிய டானா இருந்தாலும் அந்த கமிஷனர் மேல ஒரு பயம் இருக்கும். இப்ப அந்த கமிஷனருடைய பார்வை நேரடியாக இந்த டான் மேல விழுவுறதுனால அந்த அளவுக்கு ட்ரபிள்ஸ் பண்ணிட முடியாதுதான். இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாணங்கள் செய்யும் பொழுதோ, கடனாக பணத்தை வாங்கும் பொழுதோ, அல்லது நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் சரியா வெரிஃபை பண்ணாம போவதனாலயோ, 3ஆம் மனிதர்களாலேயோ உங்க லைஃப்ல நிறைய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சனியினால் உங்களுக்கு ஒரு சில சேதாரங்கள் உருவாகலாம். ஆனா கண்டிப்பாக பெரிய வருத்தப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து டேமேஜ் அவரால் பண்ணிட முடியாது. நீங்களும் அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய டிசிஷன்ஸை ஒரு முறைக்கு பல முறை யோசித்தே எடுங்கள். ஆனா ஃபேவரபிள் ரிசல்ட்ஸாகவே குரு அமையிற மாதிரி பார்த்துக்கொள்வார். இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள். இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். நீங்க வந்து நல்லதை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும், தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும். ஏன்னா, இப்ப நீங்க நிறைய ப்ரோகிராம்ஸ் நம்ம யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம். அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ் காரே பரிசளிச்சா கூட, வண்டியில பெட்ரோல் இல்லன்னா எப்படி வண்டி நகரும்? அத வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி, உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது, இந்த பெயர்ச்சி இல்ல, எல்லா பெயர்ச்சி காலகட்டங்கள்லயுமே உங்க லைஃப் வந்து மாறும். உங்க லைஃப் வந்து அல்டிமேட்டா வந்து உங்களுடைய ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா, உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும். உங்களுடைய மதி மிக சரியாக, உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா, உங்களுடைய பெயர் சக்தி மிக்கதாக அமைந்திருக்கணும். உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும். ஸோ அத வந்து நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய பிறந்த தேதியையும், உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். இது முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும். நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்க நேம் அனுப்பிச்சி விடுங்க. இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆயிடுச்சு சார், என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க, அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்கள் பெயர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பெயரையுமே கூட அனுப்பி வைக்கலாம். அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும். அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன். பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக, நியாயமாக அது பொருந்தி இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பிறந்த தேதி, பெயர், வியாபார பெயர், குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார தரேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.